அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையோர் வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான உங்கள் குடும்பத்தார் மீதும் உன்னதமான உங்கள் தோழர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. சிறப்புக்குரிய இந்த சபையில் தொழுகையை பெறுவோம் என்ற தலைப்பில் நான் உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நற்கொடைகளும் இறைவன் நமக்கு தந்தவை. உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, தங்கும் இருப்பிடம், செலவழிக்கும் பணம், ஏன் நமது பேச்சு முதல் நமது மூச்சு வரை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தவை. இவைகளை தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். தேவைப்படுகிற போது இவைகளை இறைவனுக்காக தியாகமும் செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மை முஸ்லிம்களாக ஆக முடியும். ஆனால் இன்று நமது நிலை என்ன? ஆயிரம் சம்பாதிக்கும் நம்மால் அது நிரந்தர சதவீதம் ஜக்காத் கொடுக்க முடியவில்லை. பல லட்சம் சம்பாதிக்கும் நம்மால் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்ய முடியவில்லை. குறிப்பாக பல மணி நேரங்கள் அரட்டையிலும் புரட்டையிலும் டிவி பார்ப்பதிலும் வீண் விளையாடுகளிலும் செலவழிக்கிற நாம் ஒரு 10 நிமிடத்தை தொழுகைக்காக ஒதுக்குவதில்லை. இதுதான் நமது நிலை. உலகத்திற்காக அல்லாஹ்வுக்காக உலகத்தை ஒதுக்க வேண்டும். ஆனால் நாம் இன்று உலகத்திற்காக அல்லாஹ்வை ஒதுக்கிவிட்டோம். இதுதான் நமது நிலை. அன்பானவர்களே, நம்ம தொழுகாம இருக்கிறது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வேதனையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு காட்டு பகுதியில் தங்கியிருந்தார். கூடவே ஒரு ஷைத்தான் தங்கியிருந்தான். இரவு நேரம் வந்து ஷைத்தான் வந்து விரண்டோடினான். ஏன் ஓடுற அப்படின்னு அந்த மனிதர் கேட்டாராமா. அதுக்கு அந்த ஷைத்தான் சொன்னா, இந்த ஒரு நாள் முழுவதும் அவன் கூட இருந்தேன். இந்த ஒரு நாள் நான் ஒரு தொழுகை தொழல. வாழ்க்கையில ஒரே தடவை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டேன். அதுக்கே நிலைமை இப்படி ஆகி போச்சானா, நீ இந்த ஒரு நாளில 5 தடவை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்ட, எப்படி அவனோட கோபப்பட வேறது நிச்சயம். அதனாலதான் அவனை விட்டு விரண்டு வருது அப்படின்னு ஷைத்தான் சொன்னானாமா. அன்பானவர்களே, நீங்க நம்ம 5 தடவை தொழுகிறனாலே அல்லாஹ்வுடைய கோபப்பட வேறன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தொழுகை விடக்கூடாது. நமது லேகத்தை விட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் மத்தியில் இருக்கும் வித்தியாசமே தொழுகை தான் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்ம எத்தனை பேர் முஸ்லிம்களாக இருக்கிறோம், எத்தனை பேர் காஃபிர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் ஏன் நீங்கள் நரகவாதிகள் என்று கேட்பார்களாம். அதுக்கு நரகவாதிகள் உலகத்தில் நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம், அதனால் தான் நாங்கள் நரகம் வந்தோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான். எனவே நாம் செல்லும் இடம் எதுவென்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த தொழுகையில் நமது நிலை என்ன? வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா தொழுமா, இல்லைன்னா தொழ மாட்டோம். முழிச்சுக்கிட்டு இருந்தா தொழுவா, தூங்குனா தொழ மாட்டோம். சும்மா இருந்தா தொழுவா, காரணா தொழ மாட்டோம். இப்படி அல்லாஹ் கட்டளையாக்கி இந்த தொழுகைய ஏதோ நாமளே உருவாக்காம நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, நாம் தொழுகையில் விளையாடுகின்ற விளையாட்டை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம தொழுகாட்டியும் நம்ம செய்யற மற்ற அமலுக்கு நம்ம சொர்க்கம் செய்யணும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். அது ஒரு தப்பு கணக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமை நாளில் அல்லாஹ் முதலில் தொழுகை தான் பார்க்கிறான். அது சரியாக இருந்தால் தான் அல்லாஹ் மற்ற அமல்களை ஏற்றுக்கொள்வான். அது சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் மற்ற எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நாம் தொழுகாமல் செய்யும் மற்ற எந்த நல்ல அமல்களும் நமக்கு சொர்க்கத்தை தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையின் மீது கவனம் செலுத்துவோம். ஈருலகிலும் ஏற்றம் பெறுவோம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.